வணக்கம். திருக்குறள் எல்லோருக்கும் வாழ்க்கை வழிகாட்டி. எந்த வயதிலும் எந்த நிலைமையிலும் இது நம்மை மெதுவாக நல்லதொரு பாதைக்கு அழைத்துச் செல்லும் நெறி. நாள் ஒன்றுக்கு 2 நிமிடம் மட்டும் கேளுங்கள். புரியாவிட்டாலும் பரவாயில்லை, நடைமுறைப்படுத்த முடியாவிட்டாலும் கவலையில்லை. கேளுங்கள், மெதுவாக உங்கள் மனதில் ஒரு மாற்றம் உருவாகும். கடினமான நேரங்களிலும் கூட அது உங்களை அமைதியாகத் தூக்கும். உங்கள் வருகைக்கு நன்றி. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க, இன்று நம்ம திருக்குறளை தொடங்கலாம். இன்றைய குறள் அதிகாரம் 14 ஒழுக்கமுடைமை. குறள் எண் 134. வணக்கம். கற்ற கல்வியை விட கடைப்பிடிக்கும் ஒழுக்கமே ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமானது என்பதை வள்ளுவர் இந்த திருக்குறளில் ஒரு வலுவான உதாரணத்துடன் விளக்குகிறார். அறிவு என்பது மீண்டும் தேடிக்கொள்ளக்கூடியது. ஆனால் ஒழுக்கம் என்பது ஒருமுறை சிதைந்தால் அந்த மனிதனின் அடையாளமே அழிந்துவிடும் என்பதை இக்குறள் உணர்த்துகிறது. மரப்பினும் ஒத்துக்கொள்ளலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக் கெடும். தான் கற்ற வேதங்களை ஒரு அந்தணன் மறந்து போனாலும் அதனை மீண்டும் முயற்சி செய்து படித்து கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அவனுக்குரிய மேன்மையான ஒழுக்கத்திலிருந்து அவன் தவறிவிட்டால் அவனுடைய குடிப்பெருமை அழிந்து அவன் இழிவானவனாக கருதப்படுவான். ஒரு அறிஞனுக்கு அழகு அவன் கற்ற கல்வி மட்டுமல்ல, அந்த கல்விக்கு ஏற்றாற்போல அவன் காட்டும் ஒழுக்கமும் தான். அறிவு குறையும் போது மீண்டும் வளர்க்கலாம், ஆனால் ஒழுக்கம் குறையும் போது அந்த மனிதனின் உயர்வான பிறப்பும் சிறப்பும் அர்த்தமற்றதாகிவிடும். எனவே எதை காக்காவிட்டாலும் நம் நடத்தையை நாம் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். கல்வி என்பது நம் அறிவுத்திறன், ஒழுக்கம் என்பது நம் உயிர்நாடி. உயிர்நாடியை காப்பதையே முதன்மையாக கொண்டு வாழ்வோம். நாளை 135வது குறளுடன் சந்திப்போம். உங்கள் மனம் நிம்மதியாய், உங்கள் வாழ்வு நிலைத்ததாக இருக்க நமது சேனலுடன் இணைந்திருங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மற்றும் புதிய ஞான கருத்துக்களை பெற சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.